விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மாநில துணை பொதுச் செயலாளர் தான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். சமீபத்தில் அவர் தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுக்கும்போது அவர் சொன்ன கருத்துக்கள் விவாதமாயிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்துகிற அளவுக்கு இந்த கருத்து உள்ளது அப்படின்னு சிலர் கருத்து தெரிவித்து வராங்க. இது திமுகவில் உள்ள அடிமட்ட தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் திமுகவோட மத்திய செயலாளர்னா ராசா, முன்னாள் மத்திய செயலாளர் இருந்த ராசா வரைக்கும் இந்த கருத்தை அவங்க சொல்லிட்டு வராங்க. அப்படி என்ன தான் சொல்லிட்டாரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் சொன்னதில் பிழை இருக்கா? அவர் தவறான இந்த கூட்டணியை எங்கேயாவது பணம் வாங்கிட்டு இந்த கூட்டணியை முடிக்கிற அளவுக்கு அவர் செயல்பட்டுருக்காரா? அவர் பேசிட்டு வராரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்னு ஒன்றுமே இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 30-35 வருடங்களுக்கு மேலாக ஒரு தனித்தன்மையோட இந்த ஒடுக்கப்பட்ட பட்டியலின விளிம்பு நிலை மக்களுக்காக எளிய சமூகத்தில் வாழ்கிற இந்த உரிமை மறுக்கப்பட்ட காலங்காலமாக ஆண்டாண்டு காலமாக உரிமை மறுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமைகளை பேசுகிற ஒரு இயக்கமாக இப்போது அரசியலில் பயணித்து ஒரு பேர் இயக்கமாக ஒரு அரசியல் கட்சிகளாக இந்திய அளவில் பரிணாமிக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெற்றுள்ளது. அதன் தலைவர் திருமாவளவன் அவங்களுடைய தியாகம் அப்படிங்கிறது அவருடைய செயல்பாடு, அவர்களுடைய இந்த இத்தகைய அரை நூற்றாண்டுக்கு மேலான இந்த அரசியல் வாழ்க்கை என்பது மிக அளப்பரியது. அப்படி இருக்கிறதான ஒரு தலைவருக்கு தனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், அந்த கட்சிக்கு ஒரு கூட்டணியில் ஒரு பங்கு வேணும், இந்த தலைவருக்கு ஒரு மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிற விதமாக அவர் சொல்லியிருக்காரு. அதாவது கூட்டாட்சியில் எங்களுக்கு பங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தங்களுக்கான தொகுதி இடஒதுக்கீடு எல்லாமே அந்த இதில் ஆட்சியிலையும் பங்கு இருக்கிற மாதிரி இந்த வேணும் அப்படிங்க மட்டும் இல்லாமல் அடுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்து செல்வதற்கு எழுச்சி தமிழர் திருமா அவர்களின் கருத்தை வலுப்படுத்துவதற்கு நம்ம எத்தகைய செயல்திட்டம் செயல்படணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்து எந்த ஒரு தேர்தலையுமே பங்கெடுக்கலை, இருந்தாலுமே எல்லா கூட்டணியிலுமே ஒரு கூட்டணியிலே இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு தனித்து போட்டியிட்டாலுமே ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குற அளவுக்கு சக்தி வாய்ந்தது தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற திமுக அதிமுகவுக்கு எதிராகவே இன்னொரு கூட்டணியை கட்டமைக்கிற வலிமை பெற்ற கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இத்தகைய வலிமை பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கூட்டாட்சியில் பங்கு ஏற்கல எந்த ஒரு தப்புமே இல்லை. எங்கள் கட்சியை வளர்க்கணும், தலைவருக்கான அங்கீகாரம் கிடைக்கணும், அதற்காக அப்படி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியிருந்தார். அவர்களுடைய கருத்து முழுக்க முழுக்க யதார்த்தமானது. அதாவது விடுதலை சிறுத்தைகள் உள்ள எந்த ஒரு தொண்டனுமே சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை தான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார். திமுக தலைமையிலான இந்த கூட்டணி, விடுதலை சிறுத்தைகள் பங்கு பெற்றுள்ள திமுக தலைமையிலான இந்த கூட்டணி காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்டுகள், மதிமுக போன்ற பல கட்சிகள் உள்ள இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்குது. இந்த இதை 3 தேர்தலில் அவங்க வெற்றி நிரூபிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப நல்லிணக்கத்தோடு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணி எப்படியாவது பிளவுபடுத்தணும், இந்த கூட்டணியில் விரிசலை உண்டாக்கணும், அதுக்கு ஒரு டூலாக இந்த விடுதலை சிறுத்தைகளை பயன்படுத்தணும், அவங்க சொல்கிற எந்த ஒரு வார்த்தையுமே ஒரு அரசியல் பொருளாக விவாத பொருளாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த அரசியல் தேசத்தில் இந்த மாதிரி இதை கிளப்பி விட்டுட்டே இருக்காங்க. எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் மிக தீர்க்கமாக சொல்லியிருக்காரு. இது வெறும் சீட்டுக்காக நாங்கள் உண்டான கூட்டணி இல்லை, இது ஒரு கொள்கை சார்ந்த ஒரு கூட்டணி. இந்த மாதிரி சொல்கிறதுக்கு தமிழகம் மட்டும் இல்லை, இந்திய அளவிலேயே எந்த ஒரு கட்சிக்குமே தைரியம் இருக்காது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தெளிவாக சொல்கிறார், இது ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணி. நாங்கள் வெறும் சீட்டுக்காக பேரம் பேசுகிற அரசியலில் கூட்டணி வச்சுருந்தோம் அப்படின்னா நாங்கள் எந்த ஒரு கூட்டணி வேணாலும் போயிடுவோம். நாங்கள் ஒரு கொள்கையின் அடிப்படையில் இந்த கூட்டணியில் இருக்கிறோம். அப்படி தான் 3 தேர்தலையும் சந்தித்தோம். இன்னும் வரப்போ 2026 தேர்தலையும் அதுக்கடுத்து வர நாடாளுமன்ற தேர்தலையும் இந்த கூட்டணி தான் நிலைக்கும் அப்படிங்கிற ஒரு கொள்கை சார்ந்த புரிதலோடு முனைவர் எழுச்சி தமிழர் மேன்மையாளர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. சில பிழைப்புவாதிகள் இந்த விவாதத்தை மிகவும் கூர்தீட்டி அவங்க குளிர்காஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதில் விடுதலை சிறுத்தைகளாகிய நாம் எந்த ஒரு இதுலேயுமே ஒரு அவதூறான மற்ற கட்சிகளை கூட்டணியில் உள்ள கட்சிகளை விட அவதூறான பேச்சுக்களை விவாதங்களை நம்ம தவிர்க்க வேண்டும். கூட்டணி நல்ல முறையில் இருப்பது அப்படிங்கிறத எழுச்சி தமிழர் மிக தீர்க்கமாக சொல்லியிருக்கார். எழுச்சி தமிழர் வழியில் சமத்துவத்தை நோக்கிய நமது பயணம் வெற்றியடைய நம்மளுடைய பேசுகிற பேச்சுக்களில் பொறுமை அவசியம், நாம் விவாதிக்கிற விவாத பொருள்களையும் தெளிவு அவசியம். பலமுறை யோசித்து பேச வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதை வளர்க்க வேண்டியது நம் கடமை. நன்றி.